வணக்கம் மக்களை, செல்வத்தை ஜீவிக்கு மனமார்ந்த அன்போட 3:40க்கு வரவேற்கிறேன். ஜீவிக்கு எது டே இப்போலாம் எது நைட்டுன்னே தெரியாத அளவுக்கு போயிட்டுருக்கு. பிகாஸ் இந்த மந்த் வந்து அப்படி டே அண்ட் நைட் ஷூட்டிங்கு. என் கண்ணை பார்த்தீங்கன்னா தெரியும். ஸோ 23/6/2025 தெரியுதா, திங்கக்கிழமை. நேற்று நைட்டு போயிட்டு இன்றைக்கி காலையில் தான் வந்தேன். உங்களுக்கு வீடியோஸ் எல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். கண்டிப்பாக வந்து டெலிகாஸ்ட் ஆனதுக்கப்புறம் அப்லோட் பண்ணுறேன். ஸோ இன்றைக்கி காலையில் ஷூட் எத்தனை மணிக்கு, நேற்று 4-5 o'clock போய் ரீச் ஆகிட்டு இன்றைக்கி மார்னிங் ஒரு 7 o'clock தான் வந்தேன். வந்துட்டு எனக்கு ஸ்லீப்பே இல்லை எனக்கு. ஏன்னா அந்த 3-4 days கண்டினியூஸாக நைட் ஷூட் ஒரு நாள் விட்டுன்னா அது ரீகைன் ஆகி இது நம்மளுக்கு இந்த டே நம்மளுக்கு தான். தூங்குன்னா கூட என் மைண்டு சும்மாவே என் மைண்டு ரொம்ப கான்சியஸாக இருக்கும். டீப் ஸ்லீப் போக மாட்டேன். இப்போ இதில் வேறு. ஸோ அதனால் என்றைக்கு நைட் ஷூட் சொல்கிறாங்க, என்றைக்கு பகல் ஷூட் சொல்கிறாங்கன்னு தெரியாமல் வேறு திங்ஸ் எதுவுமே வாங்கலை. இன்றைக்கி இருக்கிறத வச்சு சமைச்சிட்டேன். ஸோ ஜிவி சமையல் என்னன்னு பார்க்கலாம். சங்கமம் யார் யாரெல்லாம் பார்த்து என்ஜாய் பண்ணுறீங்கன்னு எனக்கு சொல்லுங்கள். ஸோ அதே மாதிரி பயங்கரமாக ஹேர் லாஸ் ஆகுது. ஸோ ப்ராப்பர் ஃபுட்டு இல்லையா, இல்லை வந்து ஹீட்டாக, எதுவுமே எனக்கு சொல்ல தெரியல. பட் சைனஸ்ன்றதுனால தலையில் ஆயிலோ இல்லை ஹேர் வாஷோ என்னால் பண்ண முடியல. ஸோ அதனால் என்ன பண்ணியிருக்கேன், இன்றைக்கி தான் ஆயில் வச்சுருக்கேன். தெரியுதா, இது வந்து என்ன ஜிவி பின்னாடி கொண்டையில் பூ சொறி இருக்கீங்க அப்படின்னா, ஸோ எனக்கு சீன்ஸ்க்கு கொடுத்த பூ, மதனன்னா கொடுத்த பூ வந்து வேஸ்ட் பண்ண விரும்பலை. ஸோ அப்படியாவது இந்த பாடியில் இருக்க ஹீட்டு, தலையில் இருக்க ஹீட் வந்து போகட்டும். எத்தனை பேருக்கு இந்த உண்மை தெரியும்னு தெரியல. தலையில் மல்லிகைப்பூ வைப்பதனால் தலையில் இருக்கிற மண்டை சூடு வந்து குறையும், அந்த பூ வந்து அப்சர்வ் பண்ணிக்கும் அப்படின்றது. ஸோ இதை நான் வந்து சொல்லியிருக்கேன் எனக்கு தெரிஞ்சதை. சரி, ஜிவியோட சமையலை என்னன்னு பார்த்துடலாம். ரொம்ப சிம்பிளான லஞ்சு, வேறு ஒன்றும் இல்லை. நேற்று ஏன்னா ஹெவியாக வந்து சாப்பிட்றத நீங்கள் பார்த்துருப்பீங்க. ப்ரானோ அந்த அது என்னது சிக்கன் நான் சாப்பிட மாட்டேன். என்னன்னு தெரிலங்க. இப்போ நான் ரீசன்ட் டேஸில் ரொம்ப அடிக்ட் ஆகிட்டேன் மாம்பழத்துக்கு. 1 ஆச்சு, இன்றைக்கி 2 ஆச்சு. ஸோ இதோட தான் இன்றைக்கி ஜிவி சமையல் தொடங்குது. இது ஃபுல்லாக நான் தான் சாப்பிட போகிறேன். மேபி இந்த 1 weekல நான் ஒரு 3 கிலோ மாம்பழம் சாப்பிட்ருப்பேன். அங்கங்கே வந்து முத்தம் கொடுத்து வச்சுருக்கு எனக்கு மாம்பழம், திருப்பி ரிட்டர்ன்ஸ் கிஃப்டாக. ஸோ பார்த்துக்கோங்க. கத்திரிக்காய் வறுவல், கத்திரிக்காயும் ஆல்சோ சூடு, வேறு ஆப்ஷன்ஸ் இல்லை. சாதம், காலையில் சாப்பாடா, நைட்டு சாப்பாடா, மத்தியான சாப்பாடான்னு தெரியாத ஒரு சாப்பாடு சாப்பிட்டுட்ருக்கேன், உப்பு பருப்பு. ஸோ இவ்வளோ தாங்க என்னோடய சிம்பிள் லன்ச் இன்றைக்கி. ஆஸ் யூஷுவல் தயிர், அதையும் காட்டணுன்னா காட்டிடுறேன், அவ்வளோதான். ஸோ இதோட இன்றைக்கி டே முடியுது. நாளைக்கு என்ன சமையல், நாளைக்கு எங்கே இருக்க போகிறேன்னு எங்களுக்கும் தெரிய மாட்டேங்குது. நாளைக்கு பார்ப்போம். ஸோ பாய், பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள். தோடு அதெல்லாம் எதுவும் எதிர்பார்க்காதீங்க.